தொடர்ந்து விமல் பிரதருக்கு வந்து கிராமம் சார்ந்த கதைகள் நல்லா சூட் ஆகுது அப்படின்னு எல்லாம் பிலீவ் பண்ணுறாங்க. ரைட்டா? அது உங்களோட பிலீவ் எப்படி இருக்கு, மற்றவங்களோட பிலீவ் இருக்கட்டும். உங்களோட சேர்ந்து நானும் பிலீவ் பண்ணுறேன். மிஸ்கின் சாருக்கு அப்புறமா அதிகமாக இன்டர்வியூவில் கண்ணாடி போட்டுட்டு இருக்க ஒரு ஆள் அப்படின்னா விமல் அண்ணா அப்படிங்கிற ஒரு பேர் வந்துட்டு இருக்கு. கழட்டிட்டேன் போதுமா, உடம்பு சரியில்லை. பொதுவாக யானை கூட படம் நடித்த எல்லா ஆக்டர்ஸுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எனக்கு அந்த யானை விட்டு பிரியவே மனசு இல்லை. அப்படிலாம் இல்லை, நல்லா அது நடிக்கும் போது நல்லா இருந்தது, நல்லா பழகுச்சு. அப்போ மகாசேனா 2 நாங்கள் எதிர்பார்க்கலாமாண்ணா? அதான் 5ஆம் தேதி தெரியும். விமல் அண்ணா பொதுவாக இப்போ நான் நிறைய பேசக்கூடிய நபர் தானா? இன்டர்வியூவில் தான் அமைதியாக கம்மியாக பேசுகிறாரா? இல்லை, தேவையான இடத்துல தேவையான பேசுகிறாங்க. எலிஃபென்ட் கூட நடிக்க போகிறோம், அங்கே ஒரு கெமிஸ்ட்ரி கிரியேட் ஆகும். கோஸ்டார் நான் நினைச்சேன். கோஸ்டார் 2 பேர்த்தோடையுமே நமக்கு நல்லா ஃப்ரெண்ட்லியாக, யானையும் ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க, சிருஷ்டியும் ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. இந்த யானைக்கு வந்து ஜிலேபி கொடுத்தோம். முதல் முறை அந்த யானைக்கு வந்து எல்லாருமே தும்பிக்கையில் கொடுப்பாங்க, இந்த யானைக்கு முதல் வாய்க்குள்ளே கொடுப்போம். விமல் அண்ணன் படம்னா நீங்கள் ரொம்ப உங்களுக்கு இந்த நான் சொல்கிற படம்லாம் பிடிக்கும். ஜெய்சிங் ராஜா ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ரைட்டுங்களா? கேடிட்டீங்க, அது உங்களுக்கு அது பிடிக்கும். இது டிஃப்ரெண்டாக இந்த படம், இந்த படத்துக்குள்ள வாங்க. மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ரொம்ப ஸ்பெஷலான பர்சன்ஸ் தான் நம்ம கூட இருக்காங்க. மகேசனா மூவி டீம்லேருந்து டைரக்டர் தினேஷ் அண்ட் ஆக்ட்ரஸ் சுஷ்டி அண்ட் விமல் பிரதர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மிஸ்கின் சாருக்கு அப்புறமா அதிகமாக இன்டர்வியூவில் கண்ணாடி போட்டுட்டு இருக்க ஒரு ஆள் அப்படின்னா விமல் அண்ணா அப்படிங்கிற ஒரு பேர் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த கண்ணாடிக்கான சீக்ரெட்லேருந்து ஆரம்பிச்சிடலானே முதல்ல. கழட்டிட்டேன் போதுமா, உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்சம் போட்டுக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ மகாசேனா அப்படின்றப்போ கேப்டன் ஆஃப் த ஷிப்லேருந்து ஆரம்பிச்சிரும், எங்கள் டைரக்டர்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். த டிவைன் கார்டியன் அப்படிங்கிற ஒரு ஒன்லைன்லேருந்து நீங்கள் மகாசேனா எடுத்துகிட்டு வரீங்க. உங்களோட பார்வையில் யானை அப்படிங்கிறது விலங்காக பார்க்குறீங்களா இல்லை ஆன்மீகம் சார்ந்த ஒரு அனிமலை பார்க்குறீங்களா? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டிவைன் கார்டியன் அந்த எலிஃபெண்ட் தான். அதுதான் கடவுளின் பாதுகாவலர்கள் அப்படிங்கிறது, அதை பாதுகாக்கிற மக்கள். மகாசேனாங்கிறது, சேனாங்கிறது அந்த யானை பேர். ஆமாம். ஸோ பேஸ்டான அந்த ஸ்டோரி அது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு பாகன், ஒரு எலிஃபெண்ட் பாகன் அப்படி ஸ்டோரி இல்லாமல் அது கடவுள் ஹீரோ அப்படிங்கிற ஸ்டோரியாக இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் இதை எங்கே கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா விலங்கு அப்படிங்கிற ஒரு சீரீஸ், நாங்கள் அதெல்லாம் சரி வால்யூம் 2 இல்லைனா அதுக்கு பார்ட் 2 வரும் வேற ஒரு கதையில் அப்படின்னு. ஆனால் விலங்கோட ஒரு கனெக்ஷன்லேயே அண்ணன் வந்து இங்கே மகாசேனா பண்ணுறாருன்றப்போ அது எங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருந்தது. ஸோ சுஷ்டி உங்ககிட்ட வரேன், உங்களோட ஃபிலிமோகிராஃபியில் படங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா காதல் சார்ந்த படங்களோ கமர்ஷியல் படங்களோ இருக்கும். இது முதலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அட்டம்ப்டான ஒரு படம், ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஆக்சுவலி எனக்கு ரொம்ப வித்தியாசமான இருக்குது, லுக்லேருந்து டைலாக்லேருந்து. that character itself was something and actually கதை சொன்னபோது எனக்கு I'm actually doubting him, like எதுக்கு எனக்கு வந்து சூஸ் பண்ணாங்க. பட் தெரியல, he was very much sure about it. ஸோ அதனாலே பண்ணேன். பட் இட் வாஸ் டிஃப்ரெண்ட். நான் எலிஃபெண்ட் இருந்தது ஓகே கெட்டிங் இன். இப்போ நரேஷனில் கேட்டதுக்கும் நீங்கள் ஸ்பாட்டில் நடித்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருந்திருக்கும்ல, எப்படி மேம் டஃப்பாக இருந்ததா? அவர் சொன்னதோட டஃப்பாக இருந்ததா? பிகாஸ் சார் டசன்ட் வாண்ட் தட் பப்ளி க்யூட், அதெல்லாம் வேண்டாம். ரொம்ப வந்து என்ன சொன்னீங்க சார், அது ஊரோட ஒரு லீடர் மாதிரிங்க. லீடர். இவங்க கேரக்டர் நேம் பொம்மி, சார் பேர் செங்குட்டம். ஒரு ஆக்ஷன் ஹீரோயினி, ஒரு ஆக்ஷன் ஹீரோ, அப்படிதான் எழுதுனது. சரிங்களா? இப்போ நீங்க இப்போ விமல் அண்ணன் படம்னா நீங்க ரொம்ப உங்களுக்கு இந்த நான் சொல்ற படம்லாம் பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்காம இருக்காது. ஜெய்சிங் ராஜா ரொம்ப பிடிக்கும். ஆமா, ரைட்டுங்களா? கேடிட்டீங்க, அது உங்களுக்கு அது பிடிக்கும் உங்களுக்கு. இல்ல கலவாணி அது எல்லாத்துக்கும் ஃபேவரேட்டுங்க. இது டிஃப்ரெண்டா இந்த படம். இந்த படத்துக்குள்ள வாங்க. அதுதான் சார். அது மாதிரி எனக்கு வந்து வித்தியாசமான போக்கில் அதெல்லாம் வந்து இருக்குன்னா அதோட இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். ஓகே, சாரோட இண்டிவிஜுவாலிட்டியே கிடையாது. அது வந்து இப்படி விலங்கு பார்த்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா அது மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்டான ஜேர்னர்னு சொல்ல வரேன். அவரோட யதார்த்தத்துலேருந்து இது வேற ஒரு கதைங்க இது. ஓகே. ஆனால் இப்போ ஒரு கோஸ்டார் கூட கெமிஸ்ட்ரி வந்து நடிக்கிறதுங்கிறது கொஞ்ச நாள் பழகணும், இல்லைன்னா அதுவே டஃப்ன்ற ப்ராசஸில் எலிஃபென்ட் கூட நடிக்க போகிறோம், அங்கே ஒரு கெமிஸ்ட்ரி கிரியேட் ஆகணும், அதுக்கான இன்ஸ்பிரேஷனோட அதுக்கான முயற்சி என்ன பண்ணீங்க? இல்லை இங்கே யானை கூட கேட்குறேன் மேம், அதுக்கு தனியாக வச்சிருக்கோம் கேள்வி. கோஸ்டார் 2 பேர்த்தோடையுமே நமக்கு நல்லா ஃப்ரெண்ட்லியாக, யானையும் ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க, சிருஷ்டியும் ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. 2 கோஸ்டாருமே நல்ல ஃப்ரெண்ட்லி. நான் முதல்ல மிஸ்கின் சார்னு உங்களை சொன்னேன். ஆக்சுவலாக விமல் பிரதர்கிட்ட இன்டர்வியூ எடுக்க போகிறோம் அப்படின்னாலே அது வந்து மணிரத்னம் பிரதரோட இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷனாக தான் இருக்கும்.
பெரிய கேள்வியாக கேட்போம், சிம்பிளாக ஒன்லைனில் ஒரு பதில் வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். சிருஷ்டி உங்களுக்கு ஷூட்டில் இருந்ததா அந்த மாதிரி? இப்படி தான் இருந்தது. சாப்பிட்டியா? ஓகே, தட்ஸ் இட். நீங்கள் நினச்சி போயிருப்பீங்களே, விமல் நல்லா பேசுவார், ஜாலியாக கலகலப்பாக இருப்பார், படங்கள்லாம் அப்படி தான் இருக்கும், நம்ம ஸ்பாட்லேயும் அப்படி தான் இருப்போம்னு நினச்சி போயிருப்பீங்க. ஆனால் அங்கே போனோன்னே நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கும். என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தது அங்கே? ஆக்சுவலி நம்ம வந்து நான் சீன் தவிர ரொம்ப சார் அவ்வளோ சாப்பாடு பற்றி தான் ரொம்ப பேசிட்டு இருக்கோம். ஓகே. ஆமாம், ஏதோ வந்து யா மோஸ்ட்லி ஃபுட்டு பற்றி தான் நிறைய பேசியிருக்கோம். அண்ட் சீன்ஸ் டயலாக் என்ன சருக்கு வந்து நான் ஐ டெல் யூ சம்திங் தட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. பிகாஸ் 2 days I was very nervous to get into the character. அண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் டே டயலாகே கொடுத்துருக்காரு, தட் ஐ ஹேவ் டு அது வந்து ஜனங்க கிட்ட பேசணுமா. ஸோ அதில் நான் நர்வஸ் இருந்தேன், பட் இஸ் சூப்பர் சப்போர்ட்டிவ். ஸோ டப்பிங் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? ஏன்னா இங்கே ஆன் கேமரா அது நமக்கு பிரச்சனை இல்லை, டப்பிங் சார் வந்து வேணாம் சொல்லிட்டு வேணாம் இல்லை ஹிந்தியை நான் தான் டப்பிங் பண்ண சொன்னாங்க. ஹிந்தி நான் மதர் டங் நான் பண்ணிடுவேன். ஓகே. நீங்கள் தமிழுக்கு உங்கள் சாய்ஸ்னு சொல்லிட்டாங்க. இப்போ அது வந்து ஆக்சுவலி வந்து அந்த சேதுபதி படத்தில் பண்ணியிருந்தாங்க, அந்த அந்த கேரக்டர் அவங்க அந்த மேடம் தான் பண்ணியிருக்காங்க. I asked him can I do is no. நீங்கள் அதுக்கு டப்பிங் இவங்க வாய்ஸ் தான், இவங்க வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு நீங்கள் பார்த்து. அவங்க ஒரு அக்ரெசிவான டைலாக்ல போய் கொஞ்சம் எப்படா பேசுறது அப்படின்ற மாதிரி இருந்தது உங்களுக்கு. ஆனால் இப்போ சார் படம் பார்த்தோம், அதில் இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் அப்படின்னு ஒன்று வரும், அதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உங்களுக்கும் அந்த சாமிக்கும் ஒரு ஃபைட்டு, அது மேக்கிங்லாம் நான் நேரில் பார்த்துருக்கேன். அப்படின்ற பட்சத்தில் இந்த படத்துலையுமே இந்த நைட் சீக்வன்ஸ், இந்த யாழீஸ்வரர் அந்த சீன்லாம் பார்க்குறப்போ எனக்கு லிட்டரலி அதான் தோணுச்சு. தொடர்ந்து விமல் பிரதருக்கு வந்து கிராமம் சார்ந்த கதைகள் நல்லா சூட் ஆகுது அப்படின்னு எல்லாரும் பிலீவ் பண்ணுறாங்களே, நீங்கள் எப்போ நான் பார்க்குறீங்க? அதான் பிலீவ் பண்ணுறாங்கல்ல, அது உங்களோட பிலீவ் எப்படி இருக்கு, மற்றவங்களோட பிலீவ் இருக்கட்டும், நீங்கள் சேர்ந்து நானும் பிலீவ் பண்ணுறேன். ரைட்டா? முடிஞ்சு போச்சு. அவங்களாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்பாட்டில் உங்களுக்கு இருந்த டஃபஸ்ட் டேஸ் எதுனா இருக்கான உள்ள? இல்லை டெய்லியுமே இதான் போவோம். இந்த யானை கூட மட்டும் கொஞ்சம் நேரம் ஒரு ஹாஃப் டே வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது. அப்புறம் 2 வாட்டி அந்த யானை வந்து நல்லா ஜிலேபி சாப்பிடும். சரி. ஜிலேபிலாம் கொடுத்தோன்னா நல்லா ஸ்வீட் கார்டில் நைட் சூட்டு. ஷாம்பூஸ் எல்லாம் போட்டு போனோம் சார் உள்ள. ஆமாம், அந்த அட்டைப்பூச்சி கிடைக்கும்ட்டு. ஸோ இன்னொரு பக்கம் பார்க்குறப்போ நீங்கள் சொன்னீங்க யானை வந்து நிறைய ஸ்வீட் சாப்பிடும் அப்படின்னு. பொதுவாக யானை கூட படம் நடித்த எல்லா ஆக்டர்ஸுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எனக்கு அந்த யானையை விட்டு பிரியவே மனசு இல்லை, நான் வந்து அந்த யானையை வாங்கிட்டு காசு இருந்தால் வாங்கிட்டு வந்திருப்பேன், இல்லையா பெர்மிஷன் கொடுத்து வாங்கிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு. உங்களுக்கும் யானைக்குமான கெமிஸ்ட்ரி படம் முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த இதெல்லாம் இருந்ததுதானே உங்களுக்கு? யானை மிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் எப்படிலாம்? அப்படிலாம் இல்லை, நல்லா அது நடிக்கும் போது நல்லா இருந்தது, நல்லா பழகுச்சு. யானைக்கு வந்து சாப்பாடு வேணும், அவ்வளோதான். He has nothing to do with us. அதை தாண்டின ஒரு எமோஷனல் அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து இருந்தது விஜயோட. லைக் ஆக்சுவலி வந்து என்ன பண்ணுவாங்க இவங்க, அந்த டாக் கூட விளையாடுவாங்க, நாய் கூட விளையாடுறப்ப யானை கூட போயிட்டு அது பெட்டாகிடுவாங்க. போயிட்டு 2 தடவை ஸ்வீட் கொடுத்தாங்க. அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் அது பண்ணி தர, நீங்களும் போய் ஃபர்ஸ்ட் எல்லாம் இருங்க மேடம் யானை கூட. அண்ணனுக்கு தான் சீக்வன்ஸ் அதிகம் யானை கூட. இருந்தாலும் இவங்க போய் நிறைய ஸ்வீட்லாம் கொடுத்தோன்னே மேலே ஏறி உட்கார்றது, டாய் மாதிரி அது மேலே இருக்காது. அந்த யானை அது மாதிரி சிஸ்டி மேம்க்கு ரொம்ப பெட்டாக அந்த ஷூட் முடிகிற வரையும் அது ரொம்ப இதாக இருந்துச்சுங்க. ஸோ எவ்ரி டைம் I'll go, he'll just ask food, இல்லாட்டி தள்ளி விட்டாரு. சில சயின்ஸ் எல்லாம் இருக்கும் யானைகிட்ட பேசுறதுக்கு, இந்த சாப்பிட்றதுக்கு, அதுக்கப்புறமா சாப்பாடு வைக்கணுமா, இல்லை ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுகிறப்போ அது பாடி லாங்குவேஜில் ஆன்சர் பண்ணணும்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி எதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்களா ஸ்பாட்டில்? நான் என்ன சொல்கிறேன் கொஷின், அண்ணங்கிட்ட நாங்கள் ஒன்று சொல்லாங்க. என்ன சொல்லாங்கன்னா, நீங்கள் யானையில் வருவீங்கன்னா வந்து அதான் ஓப்பனிங் சினிமையில் வருவீங்கன்னு சொல்லலை. எங்கள் அந்த பாகன் என்ன பண்ணிட்டாரு, கேமராமேன்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டார். என்ன டிஸ்கஸ் பண்ணோன்னா, யானை வந்து நின்று தும்பிக்கையை தூக்குனா நல்லா இருக்கும். அதாவது நம்ம சும்மா ஈஸியாக சொல்கிறோம், மேலே ஏறி யானை மேலே ஏறி உட்காந்தாலே உங்களுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கும். யானை அப்படியே அந்த தும்பிக்கையை தூக்கும்போது அப்படியே அண்ணனும் சேர்ந்து பின்னாடி வரணும். அது உண்மை, இது கிட்டத்தட்ட சர்க்கஸ் மாதிரி தான் அது இல்லை. நீங்கள் சொல்லவே இல்லை. ஏன்னா இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு கமெண்ட் கொடுத்தாங்க, இது மாதிரி யானைக்கு வந்து ஓப்பனிங். ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த பாகுபலியில் பார்த்தீங்கன்னா சிஜியில் காட்டிப்பாங்க, நாங்கள் உண்மையாக சிஜிலாம் பண்ணல, ஒரிஜினல் அது ஆக்சுவலாக. நீங்கள் படத்தில் அந்த சீன் வந்து ஒரிஜினல் ஆக்சுவலி பண்ணும்போது டக்குனு எங்களுக்கெல்லாம் எனக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. ஐயோ அண்ணனை மேலே உட்கார வச்சு என்னடா அப்படி பண்ணுறீங்க, நான் அப்படியே அழகாக நீங்கள் அது நான் யாராக இருந்தாலும் அந்த இடத்துல டக்குன்னு கட்டுங்க நீங்கள் நிப்பாட்டுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது ஷார்ட்டு முடிகிற வரையும் அந்த யானை காலை கரெக்டாக தூக்கும், வந்து நின்று அந்த காலை வச்சு இறங்கி நடந்து வந்து அந்த ஈட்டியை தூக்கி வைக்கிற வரையும் ஒரே ஷார்ட்டில் பண்ணார். உண்மையாகவே அப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுதான், விமல் அண்ணன் நீங்கள் 2 வார்த்தை தான் பதில் சொல்லுவான்னு சொன்னீங்க. ஆமாம், நாங்கள் போய் ஒரு எஸ்ஏ மாதிரி சொல்லுவோம், அண்ணன் இப்படி வருதுன்னு அப்படி வருதுன்னு. சரிடா போ, அவ்வளோதான். அண்ணனுக்கு ஒரு ஊத்த. ஆனால் நீங்கள் சீனாக பார்க்கும்போது அவரு இம்ப்ரூவைசேஷன் பண்ணிப்பா, நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இப்படி பார்க்கணும், முறைக்கணும், நீங்கள் அதெல்லாம் கிடையாது. அது எங்கள் தலைவர் தனியாக அது அவங்க பண்ணிடுவார். நீங்கள் அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த அனுபவம். சிங்கிள் டேக்கு ஓகே, நாங்கள் ரேஞ்சஸ் சொல்கிறாங்க மேம், ரேஞ்சஸாக 2-3 இது போகணும், ஒரே டேக்லாம் ஓகே பண்ணிட்டோம்.
ரேஞ்சஸாக 2-3 ரேஞ்சு போனது யானை. இப்போ ஃபாரஸ்ட்லேயும் மவுண்டன்ஸ்லையும் ஷாட் எடுக்கிறாங்க, டெக்னிக்கலாக கஷ்டம் இருக்கும். அதை தாண்டி ஃபிசிக்கலாக நம்மளுக்கு ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்கும். கிளைமேட்ஸோட சேஞ்சஸ் இது மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அது மாதிரி அங்கே உங்களுக்கு ஃபிசிக்கலாக ப்ராப்ளம்ஸ் வந்து தானே அங்கே உடம்பு சரியில்லாமல் போனது? அது மாதிரிலாம் இல்லை. It was fun. நமக்கு அந்த அட்டைப்பூச்சி தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. அதுக்கு எல்லாம் இந்த காலில் உப்பு மூக்கு பொடி இதெல்லாம் தடவிக்கிட்டு உள்ளே போயிடும். வேறு ரெசம்பிளன்ஸ் ஃபிலிம்ஸ்னு சொல்லுவோம்ல, இப்போ யானை கூட சேர்ந்து படம் பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து படங்கள் பார்த்து அதுலேருந்து ரெசம்பிளன்ஸ் எடுத்துக்கிறது அது மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்தது அவங்கள்ட்ட? அங்கே போய் இந்த கதைக்கு என்ன தேவையோ அது மாதிரி அங்கே போய் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு. எல்லாம் ஒவ்வொரு படத்துக்கும் அந்த டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ செஞ்சு விட்டு. ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு மேம் நீங்கள் ஒரு பக்கம் வந்து இது மாதிரி ஒரு ட்ரைபல் சார்ந்து இல்லைனா மலைவாழ் சார்ந்து ஒரு படம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்ஸ்பிரேஷனா இல்லைனா ரிசம்பிளன்ஸ்க்கு ஏதாவது ஃபிலிம்ஸ் பார்த்தீங்களா? இல்லை, அதுதான் சொல்கிறேன். சார் டோல்ட் மீ 10 days before the shooting. அண்ட் எனக்கு என்னன்னா ஐ வாஸ் கான்ஃபிடென்ட் தட் ஒன்ஸ் ஹி வில் மீட் மீ ஹில் சே நோ இது செட்டே ஆகாத. நான் அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன். ஹி டிரெக்ட்லி டுக் மீ இன் த ஷூட்டிங் ஸ்பாட் ஃபர்ஸ்ட் டே. ஸோ எல்லாமே வந்து ரெஃபரன்ஸ்க்கு எதுவுமே இல்லை. பிளைண்டாக ட்ரஸ்டட் வாட் எவர் ஹீ செட், நான் அதை தான் பண்ணியிருக்கேன். ஸோ தட் வாஸ் த திங். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் என்ன அப்படின்னா, அண்ணன் நடித்த ஒரு படத்தில் நான் ப்ரொடக்ஷன் வேலை பார்த்துருக்கேன். ஆமாம், அதனால் எனக்கு நல்லா தெரியும். ஸோ உங்களை பொறுத்தவரை, விமலனை பொறுத்தவரை யானை அப்படிங்கிறது டிவைன், அதாவது கடவுளாக பார்க்குறீங்களா இல்லை ஒரு அனிமலாக? உங்களோட பார்வையில் எப்படின்னு? யானையாக தான் பார்க்குறேன். அதான் அதை வந்து என்ன செக்டாரில் பார்க்குறீங்க? ஏன்னா அதை கடவுளாக ஒரு பக்கம் பார்ப்பாங்க, இன்னொரு பக்கம் அனிமலாக பார்க்குறாங்கல்ல. அனிமலாக பார்க்குறேன். அனிமலாக பார்க்குறீங்க ஏன்னா அதான் அதுக்கான ஒரு இண்டிபெண்ட் இல்லை. ஆமாம். ஓகே. இப்போ ஸ்ருஷ்டி மேம் உங்களோட பார்வையில் யானை அப்படிங்கிறது கடவுளா அனிமலா? சி நம்ம வந்து அப்படி சொல்ல முடியாது. ஃபார் மீ ஆல் அனிமல்ஸ் ஆர் லைக் ஐ ஃபீல் தே ஆர் டிவைன். ஸோ ஐம் அனிமல் லவர். பட் நம்ம யானைக்கு வந்து கடவுள் ரூப்பில் தான் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் ரெண்டுவே சொல்லலாம். ஹீஸ் அனிமல் பட் இன் அ வே ஆஃப் காட். இப்போது ரீசெண்டாக கும்கி 2 படம் வந்ததுன்னா கும்கி 2லேயுமே பார்த்தீங்கன்னா நிறையா எலிஃபென்ட் பேஸ்னா நிறைய விஷயங்கள் வந்தது. அது சென்சார் போர்ட்லேயுமே நிறைய விஷயங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதான் சொன்னாங்க. ஸோ நம்ம படங்களில் அதுக்கான இஷ்யூஸ் எதுவும் வருமா இல்லை அப்படி இல்லை, எங்களுக்கு யானை ரிலேட்டெல்லாம் எதுவுமே சொல்லுங்க. இதில் ஒரு பேலட் ஒன்று வச்சுருக்கோம். சாருக்கு அகேன்ஸ்டாக நடிக்கிற கும்பல் ஒன்று நிறைய. ஒரு பாம்பேயில் ஒரு பொண்ணும் ஜான் விஜய் அண்ணன், அப்புறம் இந்த பாம்பே ஒரு கபீர் சிங் துகானாமா, இங்கே அந்த ஒரு செட் ஆஃப் நரபலி கொடுக்கறது தான் இருந்துச்சு. அது உண்மையாகவே அந்த இதை மிருகத்தெல்லாம் நரபலி கொடுப்பாங்க, அந்த ஒரு இதுக்காக பண்ணுவாங்க. அந்த அது மாதிரி வச்சுருந்தோம். அதில் வந்து சென்சாரில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்க, அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப வைலண்ட்டாக அது மாதிரி காட்டக்கூடாது, தலையை வெட்டுறது போகிறது. மற்றபடி யானை ரிலேட்டடாக எதுவும் சொல்லலை. ரெண்டாவது இது யானை பாகன் அப்படிலாம் படம், இது கமர்ஷியலுங்க, ஃபுல்லி கமர்ஷியல். ஒரு ஆக்ஷன் நீங்கள் ஒரு உங்கள் எல்லா வெரைட்டி இருக்கும். சண்டை, சாங்கு, நீங்கள் என்ன ஒரு மக்கள் என்டர்டைன்மெண்ட்டாக என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அதான் சொல்லலை, நீங்கள் வந்து எப்பயுமே விமல் சார் படத்துக்கு ஒன்று எதிர்பார்த்து வருவீங்க, அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணோம். எனக்கு அது உறுதியாக சொல்கிறேன். நாங்கள் அதை பார்த்து தான் இது பண்ணோம். நீங்கள் அதனால் இதெல்லாம் எங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவும் இல்லை. சென்சார் போர்டில் ஆக்சுவலி வந்து சில சீன்ஸை கட் பண்ணால் நான் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இல்லை, நான் வேண்டான்ட்டேன், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் யூபரியை வாங்கணும். இப்போ இதில் நீங்கள் வச்சிருக்க பேர் அப்படிங்கிறது ரொம்ப ஐடென்டிஃபிக்கலாக இருக்குது. ஒரு பக்கம் அண்ணனுக்கு செங்குட்டோன் அப்படின்னு வச்சிருக்கதா இருக்கட்டும், யானைக்கு சேனான் வச்சதாக இருக்கட்டும். இது இல்லாமல் யாழீஸ்வரர் அப்படிங்கிற கடவுள் எடுத்து, யாழி அப்படிங்கிறதே மன்னர்கள் காலத்தில் கோயிலில் இருக்கக்கூடிய சிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் பல பேர் இப்போ தான் ரிசர்ச் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ யாழி எங்கே நீங்கள் முன்னிறுத்துற? இல்லை, யாழீஸ்வரர்ங்கிறது சிவன் பேருங்க, சிம்பிள். ஈஸ்வரன் வந்து ரெண்டாவது மிருகத்தை கடவுளாக காட்டணும் அப்படின்னா அப்படி என்ன பேருக்கு சிவன் பேருக்குன்னு சர்ச் பண்ணப்போ அதில் வந்து யாழீஸ்வரர்னு இருந்துச்சுங்க. சரி, அந்த ஒரு சரபேஸ்வரன் வைக்கிறதுக்கு பார்த்தா ஒரிஜினலாக வைக்க வேண்டாம், அதில் அது வேணாம் சொல்லி ஏற்றுக்காமல் போயிட்டாங்கன்னா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அது நாங்களாக ஒரு பெரிய கிரியேட் பண்ணி வச்சது தான். உண்மையாகவே அது சிவனோட பேர். கடவுளோட வாகனமாக கலகிற யாழீஸ்வரர், அதான் ஈஸ்வரர் அப்படிங்கி சிவன்னு அர்த்தங்க, அவ்வளோதான், வேற ஒன்று. சிவன் பேர். மகாசேனாவே முருகனோட பேர். ஆக்சுவலி மகாசேனான்னு சொல்லிட்டு இலங்கையில் மகாசேனாங்கிறது ஒரு தமிழ் முருகனோட பேர். ஆனால் இங்கே தெலுங்குல இந்த பேர் நிறைய உச்சரிப்பாங்க. நம்ம ஊரில் வந்து மகாசேனின்னு சொல்லுவாங்க. மகாசேனா தெலுங்குல மகாசேனா, ஹிந்திலையும் மகாசேனான்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு வேரி ஆகும். இது கொஞ்சம் கேட்சியாக இருந்துச்சு. ஏன்னா சேனா பாகுபலியில் சேனா மகாசேனா சொல்லி அது வைரல் ஆயிடுச்சு. ஸோ ட்ரைலர் தேட்டரப்பே அதான வந்தது, மகாசேனா பிஜிஎம் தான். இப்போ நீங்கள் மகாசேனா தமிழ் டைட்டில், இங்கிலீஷ் தெலுங்கு டைட்டிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு. ஸோ இது காமனான டைட்டில் அது ஆக்சுவலி, அதனால அப்படி வச்சுருந்தேன். ஸோ ஸ்ருஷ்டி ஷெட்டில் யார் கிரேசி, விமலனாவா டைரக்டரா? யார் ரொம்ப கிரேசியா இருப்பா? ஃபன்னி ஆக்டிவிட்டீஸ் சூப்பர் ஹைப்பர். அப்படியா? ஹைப்பர் தான், ஹைப்பர் வேலை. நம்ம தான் சொல்ல காம் டவுன் அப்படி. ஆனா ரொம்ப சீரியஸா பேசுறாரு. நோ நோ நாட் அட் ஆல். ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. இல்லை ஆக்சுவலி அது நான் அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸுங்க. நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம். நாங்கள் ஒரு சில விஷயங்கள் நாங்களும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தானே கற்றுக்க முடியும். ஆமாம், அது ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறது அப்படி சொல்கிறாங்க. He was the only one who's handling everything. ஸோ அதெல்லாம் இருக்கணும்ல, அந்த எனர்ஜி, அந்த லெவல் இருக்கணும். ஸோ உங்களோட பார்வையில் இப்போ மகாசேனா படம் வந்து வால்யூம் 1 வால்யூம் 2 அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. இப்போ வால்யூம் 2 வர்றப்பையும் அங்கே ஸ்ருஷ்டியோட ரோல் அப்படிங்கிற லீடில் இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கலாமா? அது எனக்கு தெரியும், டைரக்டரோட கையில் தான் அப்படின்றீங்களா?
கண்டிப்பாக அண்ணா சொல்கிற மாதிரி 13ஆம் தேதி நான் அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துருவேன், 15ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துருவேன். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே முடிஞ்சிச்சுன்னா நான் அண்ணன் போய் நேராக போய் பார்த்து அடுத்து அண்ணன்டே சொன்னேன். ஃபஸ்ட்டு அவர் சொன்னது தான், நீ ஃபஸ்ட்டு இதை நல்லபடியாக முடி, அடுத்தது இது பண்ணும்போது சொல்லு, பார்க்கலாம் அப்போ பார்க்கலாம் அப்படின்னாங்க. அப்போ மகாசேனா 2 நாங்கள் எதிர்பார்க்கலாமாண்ணா? 5ஆம் தேதி தெரியும். ஒன் லைன் அவ்வளோதான், அன்னைக்கிட்ட என்றைக்குமே ஒன்லைன் தான். ஸோ மகாசேனா அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சிட்டிங்க. முழுக்க படம் வந்து ஃபவுண்டன்லேயும் மவுண்டன்ஸ்லையும் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் இதோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கும்பகோணத்தில் இருக்க ஒரு ஊரை சொல்கிறீங்க. ஏன் கும்பகோணம் செலக்ட் பண்ணல நீங்கள்? இல்லை, கும்பகோணத்தில் அது நான் என்னோட நேட்டிவ், நான் தஞ்சாவூரில் பிறந்தேன், அங்கே கும்பகோணத்தில் படித்தேன், ஸ்கூல்லலாம் படித்தேன். ஸோ அங்கே கோயிலுக்கெலாம் போகும்போது நீங்கள் கும்பகோணம் வந்து கோயில் நகரங்க, நீங்கள் எல்லாம் நிறைய கோயில் அங்கே தான் இருக்குது. சிவன் கோயில்ஸ் தஞ்சாவூர் சர்க்கிளும் கும்பகோணம் சர்க்கிளும் அவ்வளோ சிவனோட நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுலேருந்து டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னேன். அந்த கோயில் அப்படியே காப்பி நம்ம பண்ணலை, அதுலேருந்து டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான். ஒன் மோஸ்ட் மெமரபுள் டே இன் செட் உங்களுக்கு என்ன சிருஷ்டி? I'll tell you honestly, எனக்கு வந்து சார் லொக்கேஷன் சூஸ் பண்ணது கொடுலூர் அண்ட் வைடானில். ஐ லவ்ட் இட். ஐ நெவர் சீன் இட்ல. ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அது பார்க்குறது. அண்ட் we were there 35 days. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. ஐ வாஸ் என்ஜாயிங். ஸோ அந்த நேச்சர் அண்ட் ஆல். ஸோ எவ்ரி டே வாஸ் அ நியூ திங். சேலஞ்ச் இருந்தது, சம்டைம்ஸ் டிசப்பாயிண்டடாக இருந்தோம், சம்டைம் ரொம்ப கஷ்டமாக இருந்தோம், சம்டைம் ரொம்ப சிரிச்சோம், என்ஜாய் பண்ணிட்டோம். இட் வாஸ் குட், ஹோல்சம் 35 days. இப்போது ரீசெண்டாக நான் விதார்த் அண்ணாவை இன்டர்வியூ எடுத்திருந்தேன். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ அவங்கள பற்றி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், விமலுக்கு எப்பவுமே கிராம கதைகள் செட் ஆகிடும், எனக்கும் அதிகமாக செட் ஆகிடும், எங்கள் 2 பேருக்குமே அந்த கதையை ரொம்ப செட் ஆகுது, இது ஏனே தெரியலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ பற்றி பொதுவாக விமலன்ட்ட கேள்வி கேட்டாலே ஒன்லைனில் தான் பதில் வரும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் நிறையா பேசுவாப்புலடா, உனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்தது. விமல் நான் பொதுவாக அப்படின்னா நிறையா பேசக்கூடிய நபர் தானா? இன்டர்வியூவில் தான் அமைதியாக கம்மியாக பேசுகிறாரா? இல்லை, தேவையான இடத்துல தேவையானதை பேசிடுவாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு படம் ஒரு ஷார்ட் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பிஹைண்டில் நிறைய விஷயம் என்கொயரி பண்ணுறதை நானே பார்த்துருக்கேன். இது என்ன சீனு, இது இப்போ இங்கே என்ன இருக்கும், இந்த லைட் இங்கே வருமா, அது மாதிரி நீங்கள் நிறைய பேசுகிற நானே நேரில் பார்த்துருக்கேன்ற பட்சத்தில் இந்த செட்டில் உங்களோட பர்சனலான இன்புட்ஸ் ஏதாவது இருந்ததா? இல்லை, சீனை சொல்லுவாங்க, இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னா உங்களும் கேமராமேன் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் நான் ஆர்டிஸ்ட்டு, இல்லை நிறைய பேர் ஆர்டிஸ்ட்டு, ஒரு சீனுக்குமே பார்த்தீங்கன்னா கும்பலாக தான் இருக்கும். அதனால எங்களுக்குள்ள ஒரு ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை பண்ணுங்கள், நீங்கள் இப்படி வாங்க அப்படி வாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இப்போ இந்த படம் ஃபுல்லாகவே நிறைய கும்பல் தான். நான் ட்ரைலர் பார்த்தேன், ட்ரைலர்லேயே இப்படி வந்தது. இப்போ நாங்கள் ட்ரைலர் பார்க்குறப்போ நீங்கள் அந்த அதில் ஒரு டைலாக் சொல்லுவீங்க, எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு மிருகன்றதை காமிச்சிட்டானடா அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று ட்ரைலரில் வருது. ஸோ உங்களை விட்டு சேனா போன மாதிரியான ஒரு விஷயம், காட்டுக்குள்ளே போயிடுச்சு, தப்பிச்சு போயிடுச்சுன்னா வழிமாடி போயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த ஒரு கற்பனையில் நம்ம டைலாக் பேசணும். ஏன்னா சேனா அது வரையும் இருந்திருக்கும், அது வரையும் காட்டுக்குள்ளே போயிருக்கும். ஸோ அந்த கற்பனையில் ஒரு அனிமல் சார்ந்து ஒரு டைலாக் பேசுறதுன்றது எப்படின்னு இருந்தது உங்களுக்கு? இல்லை, என்னென்னா அது ஒரு உண்மை. நிறைய யானை வந்து பாகனே வந்து பாகம் கூட பழகிறது தான், ஆனால் அந்த பாகனே மிதிச்சு கொண்டிருக்கு. இப்போ கூட திருச்செந்தூர் கோயிலில் கூட 2 கோயில் அந்தமாரி அது என்னதான் இருந்தாலும் அந்த குணத்தை காட்டுது. ஏன்னா அது வர்றதுக்கு முன்னாடி நம்ம அதை கரெக்டாக அதை பார்த்துக்கிட்டு நம்ம தான் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறமா யானை கூட பழகி இந்த படம் பண்ணதுக்கப்புறமா இந்த ரியல் லைஃப்பில் ஏதாவது ஒரு லெசன்ஸ் இருக்கும்ல, அதை வந்து யானை வந்து இப்படிலாம் பார்த்துக்கணும், இல்லைனா யானை இப்படிலாம் பராமரிக்கலாம், அதுக்கு இந்த மாதிரியான உணவுகள் கொடுக்கலான்ற ஒரு லிஸ்ட்லாம் இருக்குல்ல, அது மாதிரி ஏதாவது தெரியுமா? அதான் கற்றுக்கிட்டீங்களா யானை எப்படி டேக் கேர் பண்ணணும் அப்படின்னு? இந்த யானைக்கு வந்து ஜிலேபி கொடுத்தோம். முதல் முறை அந்த யானைக்கு வந்து எல்லாருமே தும்பிக்கையில் கொடுப்பாங்க. இந்த யானைக்கு முதல் வாய்க்குள்ளே கொடுத்தோம். அது கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த பழம்லாம் ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா அது வாயை திறந்து காட்ட சொன்னால், பாகன்னு சொன்னால் கேட்குது. வாயை திறந்து வாய் உள்ளே வச்சோம். அது வந்து ரொம்ப ஒரு நல்லா இருந்தது. முதல்ல சார் சொன்னார், யானை வந்து தும்பிக்கையை தூக்குறப்போ பின்னாடி போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ உங்களுக்கு தோணுச்சா, என்னடா பண்ணுறீங்க என்னை கூட்டிகிட்டு வந்து அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருந்தது தானே உங்களுக்கு மைண்டுக்குள்ளே? இல்லை, அது ஃபஸ்ட் டைம் ஏறும்போது அந்த பயம் இருந்தது. ஓகே. ஒரு 2-3 வாட்டி ஏறி பழகணுன்னா அந்த கொஞ்சம் பயம் குறைஞ்சிருச்சு. அந்த பயம் குறைஞ்சதுக்கப்புறம் தான் இந்த இதெல்லாம் எடுத்தாங்கும் போது ஒன்று தெரியும். உங்களுக்கு எலிஃபென்ட் ரைட்லாம் இருந்ததா? ஆஃப் கேமராவில் கூட எப்படி இருந்தது? ஆன் கேமராவில் எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம்? லாஸ்ட்டாக நாங்கள் 7ஆம் அறிவில் பார்த்தது ஒரு ஹீரோயின் யானையில் போய் நாங்கள் 7ஆம் அறிவில் பார்த்தோம். சுருதியும் சூர்யாவும் போவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸ்பெக்டேஷன் விசஸ் ரியாலிட்டி. அந்த பயம்லாம் இல்லையா உள்ள? அந்த டர்லாம் இல்லை? ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். சார் சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஹி வாஸ் ஆல்சோ ஓகே. அந்த யானைக்கு கேட்குங்க, கட்டு திருப்பி ரீடேக் பண்ணோன்னா யானை கரெக்டாக போய் அங்கே போய் நிற்க வச்சுட்டு கரெக்டாக அதுக்கு தெரியும், யானைகிட்ட போய் சென்ஸ் பண்ணிடும். நீங்கள் யானை இப்போ மறுபடியும் அதே யானை விமலா நான் பார்த்தா கண்டுபிடிச்சோம். அந்த படத்தில் நம்ம அண்ணன் யானைக்கு ஆக்சுவலாக அந்த சென்ஸ் ரொம்ப அதிகம். யானைக்கு ஷூட்டிங் நடக்குது, இது கேமரா இங்கெல்லாம் கேமரா வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க, அப்படிங்கிற சென்ஸ் அதிகம். அது மாதிரி அண்ணன் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு யானைக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும்.
இந்த யானை வந்து தும்பிக்கையை வாங்கி வைக்கிற யானை இருக்குது, சில யானை வந்து வாயை காட்டுற அது மாதிரி இருக்குது, சில யானை வந்து நீங்கள் 2 காலி முன்னாடி தூக்குற யானைகள் இருக்கு. இது அது மாதிரி நிறைய ஜம்ப் பண்ணும் இந்த யானை. இந்த யானை ஜம்ப் பண்ணும், இந்த ஃப்ரெண்டு காலேஜ் பிடிச்சி ஜம்ப் பண்ணும். நிறைய ஒவ்வொரு யானைக்கும் சென்ஸ் அது. இது ரொம்ப சின்ன யானை, 26 வயசு. இந்த யானைக்கு 26 வயசுக்கு யானை வந்து ஸ்பீடாக இருக்கும். அந்த யங்காக இருக்கும்ல, அதெல்லாம் ஸ்பீடாக இருக்கும். அதனால் ரொம்ப ஹேண்டில். எனக்கு ஆக்சுவலி உண்மையாகவே எனக்கு பயமாக இருந்துச்சு. நான் கிட்ட கூட போய் போகல. எனக்கு என்னென்ன அண்ணன் ஒத்துப்பாரான்னு பயந்தேன். இது மாதிரிலாம் பண்ணணுமே, இங்கே எதுக்கு இது மாதிரி ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு. அதெல்லாம் இல்லை, என்ன வேணும் அப்படிங்கிறது ஒரு தடவை பார்ப்பாப்புல, உங்களை சென்ஸ் பண்ணுவாப்புல, அப்புறம் ஒரு தடவை செஞ்சு கட்ட சொல்லுவாப்புல பேகனை, அப்புறம் அப்படியே அண்ணனே பண்ணிடுவாப்புல. ஓகே. ஆனால் ஃபைனலாக இந்த படம் எதுக்காக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தால் என்ன பதில்? அது நல்லா இருக்கும் போய் பாருங்க அப்படி அந்த ஒன்லைன் வேணாம். இதில் வந்து கருத்துக்கள் இருக்கும், இல்லைனா இதில் வந்து ஒரு மக்களோட வழி இருக்கும், அது மாதிரி அதான் ஒரு ஊர் மக்களோட ஒரு யதார்த்தமான ஒரு படமாக இருக்கும். இதில் யானையும் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் இந்த பசங்களுக்குலாம் ரொம்ப சின்ன பசங்களுக்குலாம் பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். ஓகே. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும்? ரொம்ப லைக் இட்ஸ் பின் லாங் லைக் நம்ம இந்த மாதிரி கதை பார்த்துட்டு இல்லை ஒரு. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் தே சீனோ இஃப் ஹோல்சமாக இருக்குது. தட் 2 hours ஆஃப் த மாஸ் இன் அ ஃபில்ம் எல்லாமே இருக்குது. ஃபைட்டு, சாங்ஸு, ஃபன் அண்ட் தட் குழந்தையோட விளையாடுறது, பாய்ஸ் வந்து சண்டை போடுறது, லைக் இட்ஸ் ஆல் டோட்டல் பேக்கேஜ், ஆல் ஜேர்னஸ் இருக்குங்களா. ஸோ வந்து ஐ கான் சே இட்ஸ் எக்ஸ்ட்ராஆர்டினரி. அதெல்லாம் பார்த்தோன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க, அது நான் நம்புகிறேன். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் சார்? இது அதான், இது சாதாரண யானை படமாக பார்க்காம இது ஒரு மக்கள் ஒரு டிவோஷனலையும், அதாவது ஒரு ஆன்மீகத்தையும் ஒரு மக்களோட உணர்வையும் கனெக்ட் பண்ணுற ஒரு 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 மாதிரியான ஒரு பாசிட்டிவ் ஸ்டோரியாக தான் கொண்டு போயிருக்கோம். இதை வந்து ஒரு உண்மையாகவே கனெக்ட் ஆகும், எல்லா மக்களுக்கும், சாதாரண ஊர்த்தில் நடத்துகிறவங்க கூட கனெக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இது தேட்டர் படம், இது வந்து ஓடிடி இல்லை ரிலீஸ் பண்ணுற படம் இல்லை, இது தேட்ரிக்கல் படம். ஏன்னா அது எல்லாத்துக்கும் ஓப்பனிங்ஸ் இருக்கும், யானைக்கு முதற்கொண்டு ஓப்பனிங்ஸ் வச்சுருக்கோம், அந்த மாதிரி இருக்கும். என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பாக. கண்ணாபுரம் யானையே வச்சு ட்ராவல் பண்ணி எடுத்த படம் கிடையாதுங்க. இது ஹானஸ்ட்டாக மக்கள் எதிர்பார்ப்போம். நான் வந்து இது சொல்கிறேன், யானை இப்போ எல்லாமே இருக்கும், ஆனால் யானையை வச்சு நீங்கள் எமோஷனல்ஸாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பாட்டெல்லாம் நான் எடுக்கல. இது வந்து அது ஒரு முக்கிய அதுவும் ஒரு கதாபாத்திரமாக நடிச்சிருக்கு இதில், அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக இது தேட்டர் படம், தேட்டரில் போய் பார்க்கணுங்கிறது தான் என்னோட விஷயம். விமலன்னா எப்படி நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களோ நான் அப்படி எடுத்திருக்கேன், நம்பிக்கையாக டேரக்டராக நான் சொல்கிறேன். நீங்கள் விமலன்னா நாங்கள் எப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோமோ அப்படி ஒரு எழுதியிருக்கோம். கண்டிப்பாக ஒரு காமெடி ட்ராக் கிடையாது, இது ஒரு ஆக்ஷன் படம். ஆக்ஷனாக நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ வருங்கிற கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன் டேரக்டராக. சரிங்களா, அது மக்கள் ஆடியன்ஸாக பார்த்துட்டு எப்படி சொல்கிறாங்கிறது அது ஆடியன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக சார். யானை சார்ந்த படங்கள் எப்போதுமே தமிழ் சினிமாவில் நல்லா பேசப்படும். ப்ளஸ் எதிர்பார்க்குற காம்போ விமல் சார் வேறு பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அந்த படம் நல்லா பேசப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ்.